அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா 6th to 10th பொது தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திருமந்திரத்தின் வேறு பெயர் தமிழ் 3000. ஸோ திருமந்திரத்தினுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா தமிழ் 3000. திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3000 பாடல்கள். ஸோ திருமந்திரத்தில் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா 3000 பாடல் இருக்குது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற பாடல் திருமந்திரத்தில் எத்தனையாவது பாடல் அப்படின்னா 724வது பாடல். ஸோ உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற பாடல் திருமந்திரத்தில் எத்தனையாவது பாடல் அப்படின்னா 724வது பாடல். தேம்பாவணி. தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர். ஸோ தேம்பாவணியை யார் இயற்றினது அப்படின்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஸோ வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரின் பெற்றோர் கொண்டல் போபெஸ்கியும் எலிசபெத். ஸோ வீரமாமுனிவருடைய பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி எலிசபெத். வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஸோ வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். வீரமாமுனிவர் இயற்றிய பிற நூல்கள் பரமாத்மா குரு கதைகள், திருக்காவலூர் கலம்பகம், ஞானோபதேசம், தொன்னூல் விளக்கம், கித்தேரியம்மாள் அம்மானை. வீரமாமுனிவரின் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 8/11/1680 இருந்து 4/2/1747 வரைக்கும். தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் சூசையப்பர், இயேசுவின் தந்தை. ஸோ தேம்பாவணியோட பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னா சூசையப்பர், இயேசுடைய தந்தை. கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுவது தேம்பாவணி. ஸோ கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுவது தேம்பாவணி. தேம்பாவணி உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. ஸோ தேம்பாவணி இருக்கக்கூடிய காண்டங்களோட எண்ணிக்கை 3. தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 36 பாடல்களை கொண்டது. ஸோ தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 36 பாடல்களை கொண்டது. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. ஸோ தேம்பாவணியில் இருக்கக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை 3615 பாடல். வீரமாமுனிவர் எத்தனையாவது வயதில் தமிழகம் வந்தார் அப்படின்னா அவரோட 30வது வயதில் வந்தார். ஸோ வீரமாமுனிவர் எத்தனையாவது வயதில் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னா அவரோட 30வது அகவையில் தான் வந்தார். முகைசை மேனி தழுவி முத்திடலும் குகைசையின் பேழ கோலமட போடத்தே. இந்த பாடல் தேம்பாவணியின் எத்தனையாவது பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகவருள் பாடல். சரிங்களா? ஸோ முகைசை மேனி தழுவி முத்திட்டலும் குகைசையின்ப கோலமிட் பெற்றதே. இந்த பாடல் தேம்பாவணியில் எந்த பாடல் அப்படின்னா மகவருள் படலம். வீரமாமுனிவருக்கு தெரிந்த மொழிகள் என்ன அப்படின்னா இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். சொற்பொருள்: தேம்பாவணி வாடாத மாலை, நகை புன்னகை, முகை மொட்டு, மேனி உடல். நாடகக்கலை. தமிழின் தொன்மையான கலை வடிவம் நாடகம். நாடக கலையின் வேறு பெயர் என்ன அப்படின்னா கூத்துக்கலை. நாடக தோற்றம் பெற்றதன் வரலாற்றை அறிய புகும்போது எனும் பண்பு அடிப்படையை அமைந்த காணலாம். ஸோ நாடகம் தோற்றம் பெற்றதன் வரலாற்றை அறிய புகும்போது டேஷ் என்னும் பண்பை அடிப்படையாக நம்ம காணலாம் அப்படின்னா போலச் செய்தலை காண முடியும். ஸோ பதில் பார்த்தீங்க அப்படின்னா போலச் செய்தல் அப்படின்ற பண்பை அடிப்படையாக நம்ம அதை பார்க்க முடியும். நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல். ஸோ நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல். கூத்தாடவை குழாதற்றே என்று கூறக்கூடிய நூல் திருக்குறள். கூத்தாட்டவை குழாதற்றே அப்படின்னு கூறக்கூடிய நூல் திருக்குறள்.